வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை விரத சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை ஏன் நான் விரத சமையல் சொல்கிறேன்னா, இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வாங்க இப்போ ஆடி அமாவாசை சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் போட மஞ்சத்தூள், பெருங்காயம் நான் ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது இலைப்பருப்பு, ரசம், சாம்பார் 3த்துக்குமே வேக வச்சு எடுக்கிறேங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை நான் நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலேருந்து நம்ம இலைப்பருப்புக்கும் ரசத்துக்கும் எடுத்து வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில். மிச்சத்தை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டேன். இப்போ இந்த பருப்பு நம்ம சாம்பாருக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காய். நம்ம இப்போ ஆடி அமாவாசை விரத சமையல் செய்கிறதுனால நான் வெங்காயம் பூண்டு 2மே சேர்க்காம தாங்க செய்கிறேன். அதனால தான் சாம்பாரில் கூட இப்போ நம்ம வெங்காயமே சேர்க்கலை. இந்த பூசணிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வதங்கிச்சுங்க. இதில் நம்ம இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது வேகத்துக்கு நல்லா ஆல்ரெடி நல்லாவே வதக்கிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் போல் வேகட்டும். தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் போல் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் வெந்த பருப்பை சேர்த்துடலாங்க. இது நல்லா திக்காக இருக்குது. தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். நமக்கு சுவையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு புளி குழம்புக்கு இப்போ நான் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதே போல் கருவேப்பிலை, தக்காளி,
இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரவள்ளி கிழங்கு. கிழங்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி, புளி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து மிளகா வெடிப்பு எல்லாமே போயிடுச்சுங்க. மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை எல்லாமே போய் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. தக்காளி ரசம் செய்யறதுக்கு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதை போட்டு நல்லா இடிச்சிடலாம். இப்போ நல்லா இடித்தாச்சு. இப்போ ரசத்துக்கு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். தக்காளி இந்த புளியோட நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி கடாயில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா கலருக்காக தான் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு கிண்ணத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிப்போம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ரசப்பொடி இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். சேர்த்த பிறகு அதனால் கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடணும். இப்போ நெய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து தாளித்து ரசம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ரசத்தோடு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி ரசம் ரெடி. இப்போ
இப்போ இதில் நான் அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை அலம்பிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வாழைக்காய் கூட்டுக்காக வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பாசிப்பருப்பு நான் பாயசத்துக்காக எடுத்துருக்கேன். இதையும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 பருப்புமே 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மூணு விசில் வரட்டும். பருப்பு வெந்துடுச்சான்னு பார்த்துலாங்க. இப்போ பாயசத்துக்கு பருப்பு ரெடியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ கூட்டுக்கும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. வாழைக்காய் கூட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அரை கப்பு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வாழைக்காய்க்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க கூட்டுக்கு. இப்போ நம்ம கூட்டு தாளிச்சிடலாம். இப்போ வாழைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸ் வாழைக்காய், 2 வாழைக்காய். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு இதை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எடுத்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கொதித்து வரணும். இப்போ கூட்டு நல்லா கொதித்து ஒன்று சேர வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான வாழைக்காய் கூட்டு ரெடி. இப்போ 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேங்க. சேப்பங்கிழங்கை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போ சேப்பங்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துலாங்க. இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சேப்பங்கிழங்கோட தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இதை அப்படியே நல்லா ஒன்று சேர கலந்துடலாம். இப்போ இந்த மசாலா நல்லா இந்த சேப்பங்கிழங்குல போட்டாலும் இப்போ இது நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. அவ்வளோதான், மசாலா ஃபுல்லாக இதில் நல்லா கோட் ஆகிருப்பாருங்க. இப்போ நம்ம சேப்பங்கிழங்கை வறுத்துடலாம். இப்போ
இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. முதல்ல நம்ம ஊற வச்சுருந்த சேப்பங்கிழங்கு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கலாங்க. ஒரு பக்கம் செவக்கட்டும். இப்போ திருப்பி திருப்பி கொடுத்து தாங்க இதை வேக வைக்கணும். தீ மட்டும் எக்காரணத்துக்கூட்டும் ஹை ஃப்ளேம் ஆக்கிடாதீங்க, ஸ்லோலியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா ஒன்றை போல் செவந்து வரும். பார்த்து பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு செவக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து செவக்க வச்சாச்சுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு சேப்பங்கிழங்கு. நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ கொத்தவரங்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 1/4 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய். இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவு கொரப்பாக இருந்தால் போதுங்க. அரைச்சாச்சு. இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியல் தாளிச்சிடலாம். இப்போ கொத்தவரங்காய் பொரியல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இதில் நம்ம கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காய், கொஞ்சமாக மஞ்சள்தூள், இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு, இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துச்சா பார்த்துலாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய், இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இது நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. பருப்பு பாயசம் செய்யறதுக்கு இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இது கூட ஜவ்வரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசியை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கனால ஒரு கொதி வரும்போதே வெந்துடும். இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வரட்டும், வெந்துடும். இப்போ இவ்வளோதாங்க. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. வெல்லம்
வெல்லம் 1 கப்பு. இதை போட்டு ஒரு முறை நல்லா கலந்துடலாம். இது தூசு எதுவுமே இல்லாத வெல்லம், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக கலக்கிறேன். நீங்கள் வந்து ஆர்டினரி வெல்லமாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி வச்சு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட ஏலக்காய். இப்போ இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இது கூட வறுத்த முந்திரி பருப்பு, இப்போ திருவின தேங்காய். இதை நீங்கள் தேங்காய் திருவி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை பல்லுப்பெல்லாம் அரிஞ்சு நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு தேங்காவை பால் புழிஞ்சு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு பாயாசம் ரெடி. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏன்னா நம்ம வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, தேவையான உப்பு, இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ ஒன்றா நல்லா கலந்து பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கடாய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்து இருக்கிறதெல்லாம் திருப்பி விட்டுடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா செவக்கட்டும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ நமக்கு சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இப்போ இந்த எண்ணெயிலேயே அப்பளம் பொரிச்சிடலாங்க. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆடி அமாவாசை சமையல் ரெடி. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இலையில் வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா வச்சிடலாங்க. வாழைக்காய் கூட்டு, சேப்பங்கிழங்கு வறுவல், கொத்தவரங்காய் பொரியல், சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், சக்கரவள்ளி கிழங்கு வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, தக்காளி ரசம், கெட்டி தயிர், பருப்பு பாயாசம், சாதம், இலைப்பருப்பு, நெய், வடை, வாழைப்பூ வடை, அப்பளம்.
இந்த ஆடி அமாவாசை சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.